எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. இந்த முத்திரைகள் அப்படிங்கிறத பற்றி எப்பயுமே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி ஒரு தெளிவு இன்னைக்கு நமக்கு இறைவனர்களால் அடைஞ்சிக்கலாம். முத்திரைகள் அப்படிங்கிறது இப்போ எப்படி யோகாலாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி முத்திரை அப்படிங்கிறது உடல் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு செயல்முறை, ஒரு மருத்துவ செயல்முறை, ஒரு நம்முடைய சக்தி ஓட்டங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு செயல்முறை. இப்போ ஒரு யோகாவில் ஒரு ஆசனா பண்ணுறோம், ஒரு வஜ்ராசனா பண்ணுறோம் அப்படின்னா காலை மடக்கி தரையில் உட்கார்றது ஒரு ஆசனம். அந்த மாதிரி நம்முடைய கை விரல்களில் சில மாற்றங்களை செய்து பண்ணுறது முத்திரை. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முத்திரைனா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு மருத்துவமாகத்தான் நாம் அடிப்படையில் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா ஒரு முத்திரையை பண்ணோம் அப்படின்னா அந்த தொந்தரவுல இருந்து ஒரு சுகம் கிடைக்கும். அல்லது நம்மளுடைய உடம்புல ஒரு விஷயம் கொஞ்சம் எஃபெக்டிவா நடக்கணும் அப்படின்னா சில முத்திரைகளை பயன்படுத்தி அந்த வேலையை எஃபெக்டிவா நடத்திக்கலாம். ஸோ இதுதான் முத்திரைகளுடைய, அதாவது மருத்துவ முறைகளுடைய நோக்கம் இதுதான். இங்க நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆசனங்களோ முத்திரைகளோ பிசிக்கல் பாடியில பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பிசிக்கல் பாடியில பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம முடிவிலி தத்துவத்துல படிச்சிருக்கிறோம். நம்முடைய உடல் அங்கங்களில், அதாவது நம்முடைய இருப்பின் அங்கங்களில், படைப்பின் அங்கங்களில் எந்த ஒன்றில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினாலும் அது ஒட்டுமொத்த அமைப்பிலும் பிரதிபலிக்கும். இப்போ உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா டெஃபினட்டா நம்ம சக்தி உடல்ல அது பிரதிபலிக்கும், மனசுல பிரதிபலிக்கும், நம்முடைய உணவு முறைகள்ல பிரதிபலிக்கும், எல்லாமே பிரதிபலிக்கும். ஆனா உடல் அடிப்படையில செய்யக்கூடிய ஒரு விஷயம், மனசுல பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஆழம், அந்த வீரியம் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. பிசிக்கலி ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம். அது கூட டெம்பரவரி தான்.
நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு மருத்துவமுமே நிரந்தர நிவாரணத்தை கொடுக்கவே முடியாது. தற்காலிக நிவாரணம். ஒரு சின்ன ரிலீஃப். அந்த ரிலீஃப பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஒழுங்காயிக்கணும். திரும்பியும் அந்த ஒரு தொந்தரவு வராத அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ உடல் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மனசுல வந்து ஒரு லைட்டர் இம்பாக்ட் ஏற்படுத்தும். கண்டிப்பா ஒரு ரிலீஃப் இருக்கும். ஆனா அதுவே நிரந்தரம் கிடையாது. மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நிரந்தரமான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். நிரந்தரமான இருப்புக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மருத்துவம் நமக்கு தேவைப்படுதுனாலே, அடிப்படையா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம ஏதோ ஒரு வாழ்வியல் தவறை செய்திருக்கின்றோம். நம்முடைய மனதில் சரியான புரிதல் இன்மையினாலும், ஆரோக்கியத்தில் அக்கறையின்மையினாலும், அவசரத்தினாலும், கவனக்குறைவினாலும் ஒரு தவறை நாம் செய்துவிட்டோம். அதனால் தான் நமக்கு ஒரு தொந்தரவு வந்து ஒரு மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாறுகிறோம். நீங்க நல்ல ஆரோக்கியமா, சுகமா இருக்கும்போது, உங்களுக்கு எந்த முத்திரையும், எந்த யோகாவும், எந்த மருத்துவமும் எடுத்துக்கணும்னு தோணவே தோணாது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது. அத பத்தின தாட்டே வராது உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு நல்லா சாப்பிடுவீங்க, பிடிச்ச வேலைய செய்வீங்க, தூங்குவீங்க. அவ்வளோதான். ஒரு முத்திரைய பண்ணணும். இதெல்லாம் இருக்காது. அப்போ ஒரு வாழ்வியல் தவறு செய்யும்போது நமக்கு மருத்துவம் தேவைப்படுது. அந்த மருத்துவமா ஒரு மருத்துவம், ஒரு முத்திரை மாரி, யோகா மாரி, அக்குபஞ்சர் மாரி ஒரு மருத்துவம் இருக்கலாம். பட் இங்க என்ன பிரச்சனைன்னா, ஏன் அந்த தவறு நிகழ்கிறது? அந்த தவறை திரும்பவும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதற்கான வழி என்ன என்பதுதான் இங்க கேள்வி. ஏன்னா, நாம வந்து ஒரு உயர்வான ஆன்மீக இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க தவறுவதற்கு வந்து வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரே தவறு மீண்டும் நிகழவும் கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மருத்துவம் தேவைப்படாத ஒரு மனிதராகத்தான் வாழ வேண்டும். வாழ்வியலில் தவறியவர்களுக்கு தான் மருத்துவம். வாழ்வியலில் நிறைவை அடைந்தவர்களுக்கு ஆன்மீகம். இப்போ நாம வாழ்வியலில் நிறைவை அடைந்து ஆன்மீகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஒரு மருத்துவம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை என்பது நமக்கு வரக்கூடாது. மருத்துவம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால், மீண்டும் அந்த சூழ்நிலை வராத அளவுக்கான ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றி, அதில் உறுதி பெற வேண்டும். ரைட். மீண்டும் தவறுவேன், மீண்டும் மருத்துவம், மீண்டும் உயர்வேன், நல்லா இருக்கேன், மீண்டும் இது இங்க ஆன்மீகத்தினுடைய ப்ராக்ரஸ் அங்க இருக்காது. நம்ம ஆதிமூல தவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். உயர்வான ஆன்மீக இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனசு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் மனம் 2 வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் மிகைக்கும். நீங்க மனம் என்ற அந்த கருவில் சென்று மாற்றங்களை நிகழ்த்தினால் மட்டும் தான் ஒரு ரிலையபிள் சேஞ்ச் நடக்கும். பிசிக்கல் பாடியில நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களை மயக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு நோய் நமக்கு வந்தால், அந்த நோய்க்கான காரணத்தை நாம் தெள்ளத் தெளிவாக, ஆழமாக அறிந்து கொண்டு, மீண்டும் அந்த நோய் வந்துவிடாத அளவுக்கு நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நோய்க்கான மருத்துவத்தோடு சேர்த்து இந்த உறுதிப்படுத்துதல் செயலும் நிகழ்த்தப்பட வேண்டும். அதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளஸ் கன்சல்டேஷன்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஏன் நோய் வந்தது என்பதற்கான தெளிவை வழங்காமல், மீண்டும் நோயே வராமல் வாழ்வதற்கான வாழ்வியல் தெளிவை அளிக்காமல், மருத்துவம் மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பது நோயை விட கொடுமையானது என்பதை பலமுறை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். அப்போ இந்த யோகாவோ, முத்திரைகளோ, அக்குபஞ்சரோ எல்லாமே அந்த கேட்டகரி தான். எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு ரெஸ்க்யூக்கு பயன்படுத்திக்கிறணும். அதையே வாழ்வியலாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எது வாழ்வியலோ அது மருத்துவமாக ஆக முடியாது. எது மருத்துவமோ அது வாழ்வியலாக ஆக முடியாது. ஆன்மீக வாழ்வியல பொறுத்தவரைக்கும் இது செப்பரேட். இப்ப நீங்க ஒரு ஒரு சின்ன ரெஸ்க்யூக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் பயன்படுத்திக்கணும். இப்ப இந்த முத்திரைகள பொறுத்தவரைக்கும், யோகாவ பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு என்ன புரிதல் ஆயிடுச்சுன்னா, மனசு பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா? இந்த முத்திரைய பண்ணோம்னா ரிலீஸ் ஆயிடும். கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலீஸ் ஆயிரும். இந்த ஆசனத்த பண்ணோம்னா தலைவலி சரியா போயிரும். அது முத்திரைகள் இன்னும் ஈஸி. ஆசனங்கள் நெறைய பேர்னால பண்ண முடியாது. முத்திரைகள் எல்லாருக்கும் வேலை செய்யுமா? இல்லையா? அழகா பிடிச்சு உட்காந்துக்கிறாங்க. நன்மை தான். அதுல எந்த விதம் எல்லாமே இறைஞானம் தான். பட் ஒரு ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு சொஃபிஸ்டிகேஷன் குடுத்துருச்சுன்னா, நீங்க மனசு பக்கமே வரமாட்டீங்க. ஏன்னா, உங்களுடைய மினிமம் நீடு தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த இந்த கை வலி சரியா போனா போதும். இந்த தலைவலி இல்லாம போனா போதும். இந்த தலைவலி இல்லாம இருந்தா ஆஃபீஸ்க்கு நிம்மதியா போயி, இந்த வேலைய ப்ராஜெக்ட்ட செஞ்சிரலாம். மெயின் ப்ராஜெக்ட்ட யார் செய்றது? இந்த உலக வாழ்க்கையில வந்ததுக்கான ப்ராஜெக்ட்ட யார் செய்றது? அதனால நம்ம என்னன்னா, இந்த யோகா, முத்திரைகள் எல்லாமே
பேஷன்ஸுக்கு தான். பேஷன்ஸுக்கு வந்து ரிலீவ் ஆகுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாது. மெயின்டெனன்ஸ்க்கு தேவையாங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு தேவை தான். பட் மனம் தெளிவடைந்து விட்டால் மெயின்டெனன்ஸ்க்குமே அது தேவையில்லைல்ல. இப்ப நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க இப்ப அக்குபஞ்சர் என்பது உயர்வான மருத்துவம். முத்திரைகளை விட பல மடங்கு உயர்வான மருத்துவம். இந்த அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய கிளைகளின் கிளைகளில் ஒன்றுதான் முத்திரைகள், இந்த மாரியான விஷயங்கள். அக்குபஞ்சர் இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி பாடி. ரெகுலேட்டிங் எனர்ஜிஸ் இன் அவர் எனர்ஜி பாடி. இதுதான் மாஸ்டர் பீஸ் அக்குபஞ்சர். அதனுடைய கிளைகளா நெறைய இருக்கு. சுஜோக் இருக்குது, ரெஃப்ளெக்ஸாலஜி இருக்குது, ஸ்கால்ப் அக்குபஞ்சர் இருக்குது, ஆரிகுலர் அக்குபஞ்சர் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா யோகா இருக்குது, முத்ராஸ் இருக்குது, நெறைய இருக்குது. எல்லாமே மருத்துவம் தான். அப்போ இப்ப நீங்க முத்திரை பண்றீங்க. பண்ணி ரிலீவ் ஆயிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு? என்ன அடிப்படையில நான் தவறுனேன்? என் மனசுல என்ன தவறு? இதை நீங்கள் கேட்க வேண்டும். இம்மீடியட்டா அந்த கேள்வி கேட்கிறதுக்கு ஒரு ரிலீஃப் தேவைப்படுதுல்ல. அதுக்கு தான் அந்த முத்திரை. மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. முத்திரைகள் சொல்லிக் குடுக்குறவங்களும் அந்த ஏரியாக்குள்ளயே போமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் அது ஐடியா கிடையாது. அவங்களுக்கு தேவை முத்திரைய சொல்லணும். அது சம்பந்தமான ஒரு டெஸ்டிமோனியல் வேணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்க நம்பிக்கையோட ஒரு மண் எடுத்து பூசுனாலே சரியாயிடுவீங்க. இறைவன் தான் உங்கள சரிப்படுத்துறான். அந்த நம்பிக்கை தான் உங்கள சரிப்படுத்துது. ஸோ, நம்ம வந்து மருத்துவங்களையும், அதனுடைய நுட்பங்களையும் நம்முடைய ஆன்மீக மேன்மைகளுக்கு வாழ்வியலை நோக்கி உயர்ந்து அதில் நிலை பெறுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அத ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு, இத வச்சே வாழ்க்கைய ஓட்டிறலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உடல் சார்ந்த செயல்முறைகள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வந்து சொற்பமான மாற்றங்கள் தான். ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மிகவும் வலிமை மிக்கது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் மைண்ட். அவ்வளோதான். மனசுல வேலை செஞ்சா மட்டும் தான் என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க. எந்த முத்திரையும் வேலை செய்யாது. எந்த யோகா வேலை செய்யாது. எந்த மருந்தும் வேலை செய்யாது. அப்ப போய் மனசுல வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாம போயிரலாம் இல்லையா? அதனால இப்பயே வேலை செய். சரி. ரைட். இப்ப நாம தியானம் செய்ய தொடங்கலாம். கண்களை மூடி ஆதி மூலத்தவம் செய்ய தொடங்க. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி நிலை பெறுக. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் உணர்வாக நிலை பெறுங்கள். உலகம் சார்ந்த தன்மைகளிலிருந்து உங்கள் உடலை விலக்குங்கள். முடிந்தால் உங்கள் மனதையும் விலக்குங்கள்.
தனியாக இருங்கள். தன்னன் தனிமை தவ உணர்வு நெறியை உணர்வாக மேற்கொள்ளுங்கள். அந்த நிலையில் இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்பதை உணருங்கள். அகிலங்களின் இறைவன் உங்களை நேருக்கு நேராக உற்று நோக்கியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வை உங்களின் சகலத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு தவம் இயற்றுங்கள். இறைவனுடைய பார்வையை நீங்கள் உணருங்கள். இறைவனுடைய பார்வையை தவிர நம்மை பாதுகாக்கக்கூடிய, நம்மை மீட்கக்கூடிய, நம்மை அரவணைக்கக்கூடிய எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. உலக வழிமுறைகள் அனைத்தையும் மனிதர்கள் வடிவமைத்தார்கள். மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அந்த வழிமுறைகள் நம்மை பாதுகாக்காது. இறைவனுடைய
அந்த பார்வை. அந்த பார்வையை நாம் உணரக்கூடிய அந்த உயிர் தன்மை, அந்த உயிரோட்டம் நம்மை பாதுகாக்கும். மனிதர்களாகிய நாம் உயர்வான படைப்பு தன்மையில் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனுடைய பார்வையை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதில் கலந்து விடுங்கள். ஆதி மூலத்தவத்தில் உணர்வோடு ஈடுபட்டிருங்கள். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. மிக கவனமாக அந்த பார்வையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருந்தான், இருக்கின்றான், இருப்பான். அவனுடைய பார்வையை கடந்து எந்த ஒரு படைப்பும் எங்கும் சென்றுவிட முடியாது. அந்த பார்வை நம்மை பாதுகாப்பதற்கு. அந்த பார்வைதான் நம்மை
தாங்கி இருக்கிறது. இந்த பார்வையோடு இணக்கம் கொண்டு விடுங்கள். எப்போதும் இந்த உணர்வில் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் உதவி தேடுங்கள். அந்த பார்வை இறைவனுடைய பார்வை, அகிலங்களின் இறைவனுடைய பார்வை நம் மீது, நமக்காக கருணையாளனின் பார்வை அது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ இந்த யோகா முத்ராஸ்லாம் பண்ண வேண்டாமா? டெய்லியுமே அது ஒரு ரொட்டீனாக நம்ம வச்சிருக்கிறோமே, பண்ண வேண்டாமான்னா, பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம உணவு முறைகள்லையும், தூக்கத்திலையும், நம்முடைய எண்ணங்கள்லையும் சரியா இருந்தாலே, நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. கண்டிப்பா தேவைப்படாது. இதுதான் சத்தியம். எவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம இருந்தாலும், நம்ம மனசுல சமாதானம் இருக்கும்போது, எந்த பாதிப்பும் நம்மள ஒண்ணும் செய்யாது. தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கான மெயின்டனன்ஸ். அப்படியே பிசிக்கலி ஒரு மூவ் பண்ணணுமா, நடங்க. நடந்து போங்க. அவ்வளோதான். இது போதுமானது. ஓய்வெடுங்க. போதுமானது. இத தாண்டி நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நாம ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். அவ்வளோதான். நோ ப்ராப்ளம். அந்த ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சா, யோகா பண்ணிக்கங்க. முத்ரா பண்ணிக்கங்க. அக்குபஞ்சர் பண்ணிக்கங்க. வாட்டெவர். ஆனா மீண்டும் அந்த ஸ்ட்ரெஸ் வராத அளவுக்கு நீங்க உங்கள கரெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ மனிதன் இந்த ஒரு விஷயத்துல தெளிவாயிடணும். தவறு நடக்கும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஓவர் கம் பண்ணா தான் நீங்க அங்க முடியும். இல்ல நான் இங்கேயே தான் இருக்க போறேன். இத ஓவர் கம் பண்ணியே இப்படியே ஓட்டிர்றேன் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மனிதர்களுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இங்கே மேன்மையான பாதைகளுக்கான வாய்ப்புகள் காட்டப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், விபாசனாவோட தியரீஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் என்னன்னா, சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை கொண்டு இறைவனால் அமைக்கப்படுகிறது. சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, யோகாவும் வேலை செய்யாது, முத்திரையும் வேலை செய்யாது. சூழ்நிலை அனைத்தையும் மிகைத்து விடும். யோகா பண்றதுக்கே ஒரு மைண்ட் செட் வேணும். முத்திரை பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மனசு இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சூழ்நிலைகளை உங்கள் உடல் கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் மனம் தான் சூழ்நிலைகளை படைக்கிறது. உங்கள் மனதில் சென்று நீங்கள் வேலை பாருங்கள். அதாவது ஒரு சின்ன சூழ்நிலை வந்தா தான் நீங்க சமாளிக்க முடியும். பிசிக்கலான விஷயங்கள பத்தி. பெரிய சூழ்நிலை வந்ததுன்னா, மனசுடைய ஸ்டெபிலிட்டி தான் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். எத்தனையோ சூழ்நிலைகள் உடல் சார்ந்த அத்தனை தன்மைகளை மிகைத்துவிடும். உணவை மிகைத்துவிடும். மனம் செம்மையாக இருக்கும்போது, மனதிற்கு சூழ்நிலைகள் அடிபணியும். நம்முடைய மனம் என்பது என்ன? நம்முடைய கரு. நம்முடைய கருவின் மையத்தில் இருப்பது என்ன? படைக்கும் சக்தி. சூழ்நிலைகளை படைக்கும் சக்தி. சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் சக்தி. இப்போ முத்திரைகளோ, யோகாவோ, அக்குபஞ்சர் மருத்துவமோ, இதர இயற்கை மருத்துவங்களோ உங்கள் மனதை செம்மைப்படுத்துவதற்கு ஒரு தடைக்கல்லாக மாறிவிடக்கூடாது. மாறாக அது படிக்கல்லாக இருக்க வேண்டும். தவறுவது நம்முடைய இயல்பு. தவறிவிட்டோம். இப்ப எந்திரிக்கணுமா இல்லையா? எந்திரிக்கிறதுக்கு ஒண்ணு தேவை. அந்த மாரி ஒரு கையா அத பிடிச்சுக்கங்க அவ்வளவுதான். பிடிச்சு மேல வந்துட்டு, ஏன் விழுந்தோம்? எப்படி விழுந்தோம்? அத எப்படி நம்ம விழுகலாம்? இனிமேல் விழுகக்கூடாது. அதுக்கான வழி என்ன? அத எங்க போய் பண்ணணும்னு யோசிக்கணும்.
ஓகே பரவாயில்லப்பா. நம்ம விழுந்தோனே தூக்கி விட்டுறாய்ங்க. நம்ம பாட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் டைம் விழுந்தா இன்னொருத்தன் தூக்கி விட போறான். அவ்வளோதான். ஆழமா விழுந்துட்டீங்கன்னா, தூக்கி விடுறவரும் அங்க உங்க பக்கத்துல தான் விழுந்திருப்பாரு. நீங்க 2 பேருமே பள்ளத்துல தான் இருக்கீங்க. உங்க 2 பேரையுமே மேல இருந்து ஒருத்தர் தூக்கணும். அப்படிதான் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்ப மருத்துவர்களுக்கு நோயே வர்றது இல்லையா? மருத்துவர்களுக்கு வாழ்வியல் தெளிவு இல்லாம நெறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோமே. அதனால யாரையுமே நம்பாதீங்க. மருத்துவத்தையும் நம்பாதீங்க. என்னையும் நம்பாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. இறைவனை நம்புங்கள். இறைவனை முன்னோக்குங்கள். ஆசிரியர்களை, குருமார்களை யாரையும் நம்பாதீங்க. இறைவனை நம்புங்கள். உயர்வான ஆன்மீக மேன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை நம்புங்கள். அந்த ஆன்மீக மேன்மைகளை அடைந்து விடாமல் நீங்கள் இருந்துவிடக் கூடாது. அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை, ஃப்ரஸ்ட்ரேஷன தந்துரும். அதனால மருத்துவங்களை படிக்கல்லாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது தடை கற்களாக ஆகக்கூடிய தன்மை தான் இருக்கு. நெறைய பேர் நான் பார்க்கிறேன். யோகா, முத்திரை இதான் உலகம். இத வச்சுட்டாலே எல்லாம் பண்ணிரலாம்ன்னு சொல்றாங்க. அப்படி பண்ண முடியாது. சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அந்த மாரி சூழ்நிலை வரும்போது எதுவுமே பண்ண முடியாது. பயத்துல நீங்க எப்படிங்க முத்திரை பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு முத்திரை செய்யும்போது, ஒரு யோகா செய்யும்போது, உங்க மைண்ட் செட் இருக்க வேண்டிய, உங்க மனம் இருக்க வேண்டிய நிலை ரொம்ப முக்கியம். அந்த நிலையில தான் நீங்க பண்ணக்கூடிய யோகாவோ, முத்திரையோ அந்த சக்தி மாற்றங்களை செய்ய முடியும். மனசு அனுமதிக்காம எதையும் செய்ய முடியாது உங்க பாடில. கவலையோட சாப்பிடவே கூடாதுங்கிறோம். சாப்பாடுல இருக்கிறது எனர்ஜி தானே. அதுவே உங்களுக்குள்ள சேராதுங்கிறோம். இப்ப நீங்க இப்போ ஒரு நோய் வந்துருச்சுங்க. இப்ப நீங்க முத்திரை பண்ணீங்கன்னா, நோய பத்தின பயம் தான் இருக்குமே தவிர, அந்த முத்திரை மீதான ஒரு இது இருக்காது. யோகாவின் மீதான இது இருக்காது. ஸோ எல்லாமே பண்ணுங்க. மனதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுதான் தியானம், இறைவழி தியானம் என்பதை இங்கே நாம் பதிவு செய்கின்றோம். நாம் எதற்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் மனம் செம்மைப்படுத்தப்பட வேண்டும். அதுல எந்த விதமான எக்ஸ்கியூஸ்மே கிடையாதுன்றத உறுதியாக நாம் புரிந்து கொண்டவர்கள். இறைவன் அந்த தெளிவை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த தெளிவில் நிலை பெறுவோம். தேங்க் யூ வெரி மச். அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.